வணக்கம். எங்களுக்கு பேராதரவு அளித்து வரும் யூடியூப் ரசிகர்கள், அண்ணன்மார்கள், தங்கைமார்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ மாஸ்டர் யூனிவர்ஸ் சேனல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. எங்களுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் இந்த முழு வீடியோவை வெளியிடுகிறோம். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களிடமிருந்து பாசிட்டிவ் என்ற நன்றி உணர்ச்சியை பெற்று பலனடையுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாதத்தின் ஹீரோ சிம்ம ராசிக்காரர்கள் தான். முழுவதும் கேட்டு பயனடையுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு பல வழிகளில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் திறனை நம்புவது மற்றும் உங்களுக்கு வரும் எந்த வாய்ப்பையும் அதிகம் பயன்படுத்துங்கள். வெற்றிக்கான பாதை உங்கள் கதவை தட்டுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை திறந்து கைப்பற்றுவதுதான். இந்த மாதம் உங்கள் வேலையில் வெற்றியை தரும். உங்கள் வேலையில் இருந்து உறுதியான வாழ்க்கையை நீங்கள் சம்பாதிக்க முடியும். மேலும் நீங்கள் காத்திருக்கும் சம்பளம் அல்லது நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான நிகழ்தகவு உள்ளது. நீங்கள் வேலையில் உங்கள் ஊதியத்தில் உயர்வை பெறலாம். உங்கள் கடின உழைப்பு மற்றும் அனுபவத்தை பயன்படுத்தி வெற்றியையும் பாராட்டையும் அடைய ஒவ்வொரு பணியையும் ஆர்வத்துடன் செய்து முடிப்பதால் உங்கள் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்தவொரு அரசாங்க அதிகாரியையும் வருத்தப்படுத்துவதற்கு பதிலாக ஒவ்வொரு சூழ்நிலையையும் மென்மையாக கையாள முயலுங்கள். இது உங்கள் வணிக வளர்ச்சிக்கு உதவும். நீங்கள் கடின உழைப்பாளி. உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் குறிவைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியை தரும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சிறந்தது. உங்கள் காதலி வெளிப்படையான காரணமின்றி உங்களுடன் எரிச்சலடையக்கூடும். இது உங்களை எரிச்சலடையச் செய்யும். ஆனால் காதல் அத்தகைய உறவு. இத்தகைய நிகழ்வுகள் சாத்தியம். எனவே ஒருவருக்கொருவர் கவனித்து உங்கள் இணைப்பை மதிப்பிடுங்கள். திருமணமானவர்களுக்கு மாதம் முதலில் கடினமாக இருக்கும். ஆனால் பின்னர் விஷயங்கள் மேம்படும். மாதத்தின் இரண்டாம் பாதி ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கும். பணத்தை பொறுத்தவரை இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செல்வம் அதிகரிக்கும். ஆனால் செலவுகள் தொடரும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த மாதம் சிறிய பிரச்சினைகள் தவிர குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கும். படிப்பிற்காக கடினமாக உழைத்த மாணவர்கள் முன்னேறுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நிதி. உங்கள் நிதி நிலையை பார்த்தால் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் உங்கள் 12வது வீட்டில் இருக்கிறார். இது உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். இருப்பினும் செப்டம்பர் 4 முதல் அவர் உங்கள் முதல் வீட்டிற்கு செல்வார். மேலும் செப்டம்பர் 23 முதல் உங்கள் நிதி நிலைமைகளை மேம்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகிப்பார். அது மட்டுமல்லாமல் உங்களின் 3வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் முதல் பாதியில் 2ஆம் வீட்டில் நீடிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மேலும் மேம்படும். பணத்தை மிச்சப்படுத்தும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் வேலைவாய்ப்பிலும் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் மற்றும் சேமிப்பில் முதலீடு செய்வதில் திறம்பட செயல்படுவீர்கள். இந்த மாதத்தில் செவ்வாய் உங்கள் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் உயரும். வியாழன் 10ஆம் வீட்டில் 2வது வீட்டின் 5வது பார்வையை பெறுவார் மற்றும் உங்கள் நிதி வெற்றிக்கு உதவுவார். இதற்கிடையில் ராகு மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் இருப்பார். தேவையில்லாமல் செலவு செய்வார். இந்த ஆடம்பரமான செலவுகள் மற்றும் தேவையற்ற உல்லாச பயணங்களை தவிர்ப்பதை நீங்கள் இலக்காக கொள்ள வேண்டும். இது உடல்நல பிரச்சினைகளை மட்டுமல்ல, நிதி சிக்கல்களையும் ஏற்படுத்தும். இதை புரிந்து கொண்டால் இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு வராது. தொழில் ரீதியாக இந்த மாதம் சாதகமாக இருக்கும். வியாழன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலையில் உங்களை ஒரு சிறந்த நிலையில் வைக்கிறார். நீங்கள் உங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் அனைத்து பணிகளையும் முழு அர்ப்பணிப்புடன் முடிப்பீர்கள். இதன் விளைவாக நல்ல வேலை முடிவுகள் கிடைக்கும். தகுந்த முடிவுகளை பெறுவது உங்கள் இமேஜை உயர்த்தி பாராட்டுகளை பெறும். இந்த மாதம் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பு மற்றும் முந்தைய நிலுவைத் தொகைகள் அல்லது சம்பளம் ஆகியவற்றை பெறலாம். இதன் விளைவாக உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களின் வேலையில் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டாகும். உங்கள் வேலையை முன்னோக்கி நகர்த்துவதற்கு குடும்ப உறுப்பினர்களின் உதவியும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் தொடர்ந்து உங்களை அவ்வாறு செய்ய தூண்டுவார்கள். 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கடினமாக உழைக்கச் செய்து உங்களின் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். இது உங்கள் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும். வியாபாரம் என்று வரும்போது 7வது வீட்டில் சனி பிற்போக்காக இருக்கும். அதே சமயம் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும். இதனால் சூரியனும் சனியும் ஒரே நிலையில் இருக்கும். இந்த சூழ்நிலையை குறிப்பாக சாதகமானதாக கருத முடியாது. எனவே நீங்கள் அரசாங்க துறையில் எவருடனும் சிக்கலை தவிர்க்கவும் அவர்களுடன் சரியாக நடந்து கொள்ளவும்.
உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள், ஆனால் யாரிடமும் எதிர்மறையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். சில புதிய நிறுவன கருத்துக்களை செயல்படுத்த முயற்சிப்பீர்கள், அதற்கு சிறிது நேரம் ஆகலாம். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியில் 2வது வீட்டிற்கு மாறும்போது இந்த சூழ்நிலைகள் இன்னும் மேம்பட்டு வணிகம் வேகமாக நகரத் தொடங்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்தவொரு முந்தைய முதலீடும் கார்ப்பரேட் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும். அதை தவிர சில புதிய ஆதாரங்களில் வேலை செய்வது வெற்றி பெற உதவும். ஆரோக்கியம். இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 8வது வீட்டில் ராகு நிலை காரணமாக நீங்கள் சில விவரங்களில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற பயணங்களால் அதிக சோர்வு மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படும். 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் உங்களுக்கு உணவு விஷம் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே உங்கள் உணவை சரியான கட்டுப்பாட்டில் வைக்கவும். சரியான நேரத்தில் உணவை எடுத்து சரியான அளவு உணவை உட்கொள்ள வேண்டும். அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கவும். வறுத்த உணவுகள், காரமான உணவுகள் மற்றும் பழைய உணவுகளை தவிர்க்கவும். இந்த வழியில் உங்கள் உடல்நல பிரச்சினைகள் கட்டுக்குள் இருக்கும், மேலும் நீங்கள் அதிகம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதியான சூரிய ராஜா உங்கள் முதல் வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் 2ஆம் வீட்டிற்கு சென்று ராகு கேதுவால் தாக்கம் செலுத்தினாலும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் குறையும். இதன் விளைவாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படலாம். எனவே நோயிலிருந்து உங்களை பாதுகாக்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களை உட்கொள்ளுங்கள். 2வது வீட்டில் செவ்வாய் மற்றும் வியாழன் சூரியனின் அம்சத்தால் மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் உங்கள் சொந்த ஆன்மீக சக்தியின் அடிப்படையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள். உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை 5ஆம் வீட்டின் அதிபதியான வியாழன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 2 காரணிகளும் உங்கள் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தும். நீங்கள் நிறைய சாதிக்க விரும்புகிறீர்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவருடன் முடிந்தவரை அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். ஆனால் சூழ்நிலைகள் உங்களை அவ்வாறு செய்வதிலிருந்து தடுக்கின்றன. இது உங்களை எரிச்சலடைய செய்யலாம், ஆனால் இது நல்லதை விட அதிக தீமையை உருவாக்கலாம். எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருங்கள். உங்கள் அன்புக்குரியவரை பார்க்கும்போது அவர்களிடம் அன்பான மற்றும் இனிமையான விஷயங்களை சொல்லுங்கள். அவர்களை சுமக்காதீர்கள், அவர்களை வருத்தப்படுத்த முயற்சிக்காதீர்கள். ஒவ்வொரு உறவிலும் இத்தகைய நேரங்கள் நிகழ்கின்றன. எனவே இந்த நேரத்தை கடக்க அனுமதிக்கவும் மற்றும் நல்ல நேரங்களை எதிர்நோக்கவும். நல்ல நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இறுதியில் காட்சி மாறும். செப்டம்பர் 18 அன்று வீனஸ் துலாம் ராசியில் 3வது வீட்டிற்குள் நுழையும்போது உங்கள் உறவில் உங்கள் நண்பர்கள் அதிக முக்கியத்துவம் பெறுவார்கள். மேலும் ஒரு சிறப்பு நண்பர் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். நீங்கள் இன்னும் தனிமையில் இருந்தால் மாதத்தின் 2ஆம் பாதியில் யாராவது உங்கள் இதயத்தில் ஒரு வழியை காணலாம். திருமணமானவர்கள் என்று வரும்போது சூரியன் முதல் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சனி 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சமசப்தக யோகம் ஏற்படுவதால் கணவன் மனைவி இடையே சச்சரவுகள் மோசமடையக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். ராகு 8வது வீட்டில் இருக்கிறார். எனவே உங்கள் மாமியாருடன் சாதாரணமாக தொடர்பு கொள்ளவும் உங்கள் கணவருடன் மகிழ்ச்சியாகவும் இருக்கவும். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் 2ஆம் வீட்டிற்கு மாறும்போது மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் நிலைமை மேம்படும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை ஆரம்பத்திலிருந்தே மரியாதையுடனும் அர்ப்பணிப்புடனும் நடத்துவார். அது உங்கள் உறவை மேம்படுத்தும் என்பதால் நீங்கள் அவர்களை நன்றாக உணர வைக்க வேண்டும்.